வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஹை அலாய் ஸ்டீலுக்கும், லோ அலாய் ஸ்டீலுக்கும் உள்ள வித்தியாசம், டிஃபரன்ஸஸ் தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அலாய் ஸ்டீல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அலாய் ஸ்டீல்னா என்ன அப்படின்னா, பேஸ் மெட்டல் உங்களுக்கு கார்பனும், அயன் இருக்கும். அது கூட அடிஷனலா சில எலமெண்ட்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதோட ப்ராப்பர்ட்டீஸ இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஸோ எதுலலாம் நம்ம அடிஷனலா எலமெண்ட்ட நம்ம ஆட் பண்றோம், அது எல்லாமே அலாய் ஸ்டீல். ஓகேங்களா? அதுல 2 தான் பிரிச்சிருக்காங்க. ஹை அலாய் ஸ்டீல், லோ அலாய் ஸ்டீல். ஸோ அதோட டிஃபரன்ஸஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹை அலாய் ஸ்டீல். சரிங்களா? ஹை அலாய் ஸ்டீல்ல டோட்டல் காம்போசிஷன் இருக்கு பாத்தீங்களா? டோட்டல் பெர்சன்டேஜ் 100% இருக்குமா? ஸோ அந்த 100%ல 8% மோர் தேன் 8% எலமெண்ட் அலாயிங் எலமெண்ட்ட நம்ம ஆட் பண்ணோம்னா, அது ஹை அலாய் ஸ்டீல். சரிங்களா? அதே மாரி லோ அலாய் ஸ்டீல்னா என்ன அப்டின்னா, டோட்டல் காம்போசிஷன்ல இருந்து உங்களுக்கு 1%ல இருந்து 8%க்குள்ள அலாயிங் எலமெண்ட்ட நம்ம ஆட் பண்ணோம்னா, அது லோ அலாய் ஸ்டீல். ஓகேங்களா? என்னென்ன அலாயிங் எலமெண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணணும்? ஹை அலாய் ஸ்டீல்ல பார்த்தீங்கன்னா, குரோமியம், நிக்கல், மாலிப்டினம், வனேடியம் அண்ட் அதர்ஸ். சரிங்களா? இதெல்லாமே நம்ம ஆட் பண்ற மூலியமா அந்த ப்ராப்பர்ட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஹை அலாய் ஸ்டீலுக்கு இதெல்லாம் இன்க்ளூட் பண்றோம். சரிங்களா? லோ அலாய் ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா, குரோமியம், மாலிப்டினம், மேங்கனீஸ், சிலிக்கான். சரிங்களா? இதெல்லாம் நம்ம அலாயிங் எலமெண்ட்டா அந்த பேஸ் மெட்டல் கூட ஆட் பண்ணும்போது, உங்களுக்கு லோ அலாய் ஸ்டீல் கிடைக்கும். எவ்வளோ பெர்சன்டேஜ்? 1%ல இருந்து 8%. இதுல ஏதாச்சும் 1 சரிங்களா? 1 2 இந்த 1%ல இருந்து 8%க்குள்ள இருந்தா அது லோ அலாய் ஸ்டீல். ஓகேங்களா? டோட்டல் காம்போசிஷனோட இந்த பெர்சன்டேஜ் இருக்கணும். ஓகேங்களா? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஃபர்ஸ்ட் ஹை அலாய் ஸ்டீலுக்கு பார்த்துருவோமா? அ இப்போ நம்ம இதுல நம்ம குரோமியம், நிக்கல் இது எல்லாமே கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ் அலாய்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இந்த எலமெண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது மெட்டீரியலுக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ், கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஹை அலாய் ஸ்டீல்ல நார்மலாவே ஹையர் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். லோ அலாய் ஸ்டீல் இத கம்பேர் பண்ணும்போது மாடரேட் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் தான். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹை அலாய் ஸ்டீலுக்கு நீங்க மெட்டீரியல் கிரேட் பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா, SS 304, 316, 410 இது எல்லாமே ஹை அலாய் ஸ்டீல்ல வரும். லோ அலாய் ஸ்டீல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு P5, P P9, P11 இது எல்லாமே லோ அலாய் ஸ்டீல்ல வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹை அலாய் ஸ்டீல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இது இது எப்படின்னா டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ், ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஹை அலாய் ஸ்டீல. சரிங்களா? லோ அலாய் ஸ்டீல்ல ஹை அலாய் ஸ்டீல்ல கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மாடரேட் தான். சரிங்களா? பட் காஸ்ட் வைஸ் நீங்க பார்க்கும்போது லோ அலாய் ஸ்டீல் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில உள்ளது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரென்த் அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஹை அலாய் ஸ்டீல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம அந்த அலாயிங் எலமெண்ட்ட எவ்வளோ அலாயிங் எலமெண்ட் நம்ம ஆட் பண்றோமோ, அத டிபெண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், டஃப்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஹார்ட்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இந்த லோ அலாய் ஸ்டீல்ல நீங்க எப்படி ஹீட் ட்ரீட்மென்ட் மூலியமா சரிங்களா? அது அலாய் எலமெண்ட் ஆட் பண்ற மூலியமா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இன்கிரீஸ் ஆகும். இதுல உங்களுக்கு ஹீட் ட்ரீட்மென்ட் மூலியமா உங்களுக்கு இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த், டக்டிலிட்டி இது எல்லாமே நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். சரியா? என்ஹான்ஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுல ஹை அலாய் ஸ்டீல் உங்களுக்கு ஃபேட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அதே மாரி வியர் ரெசிஸ்டன்ஸ். சரி அது கொஞ்சம் ஒரு என்ஹான்ஸ் ஆயிருக்கும். சரிங்களா? கொஞ்சம் அதிகரிக்கும். சரிங்களா? இத கம்பேர் பண்ணும்போது. பட் லோ அலாய் ஸ்டீல் வெல்லபிள். உங்களுக்கு ஈஸியா நம்ம வெல்ட் பண்ணலாம். இத ஹை அலாய் ஸ்டீல்ல கம்பேர் பண்ணும்போது.
சரிங்களா? வெல்லபிள் ப்ராப்பர்ட்டியும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காஸ்ட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஹை எலாஸ்டிக் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்க லோ எலாஸ்டிக்ல கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவ். ஏன் அப்டின்னா, இதில வந்து நெறைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அலாயிங் எலமெண்ட்ட நம்ம வந்து ஆட் பண்றோம். ஏன்னா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம். சரிங்களா? அதனால உங்களுக்கு வந்து மோர் எக்ஸ்பென்சிவ் ஹை எலாஸ்டிக். பட் லோ எலாஸ்டிக்ல நீங்க பார்த்தீங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவ். சரிங்களா? இது ஹை எலாஸ்டிக்ல கம்பேர் பண்ணும்போது, இது வந்து காசு வந்து கம்மி. காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கம்மி. சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய் டேக் கேர். சி யூ. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும், இந்த டாபிக்ல வேணும்னா, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் கூடிய சீக்கிரம் வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். டாடா பாய் பாய். சி யூ. டேக் கேர்.